கைது செய் போதை அமைச்சர் கில்லி ஷரத்த கைது செய் தேவையா தேவையா தமிழ்நாட்டுக்கு இப்படி ஒரு அமைச்சர் தேவையா அப்படின்ற ஒரு விஷயம் தான் நேத்துல இருந்து ஒரு பெரிய போராட்டமாவே நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி ஆகணும். போராட்டமா நேத்துல இருந்து நடக்குது. பட் இந்த வாரம் ஃபுல்லாவே இந்த ஒரு விஷயத்தை பத்தி தான் எல்லா இடத்துலயும் பேசிட்டு இருக்காங்க. ஆரம்பத்துல அந்த ஐபிஎல் மேட்ச் நடந்துட்டு இருக்கும்போது கில்லி ஷரத் அவர்கள் ஏதோ ஒரு பவுடர் மாதிரியான ஒரு பொருளை வந்து கிரஷ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு வீடியோ வெளில வந்துச்சு. வெளில வந்ததும் ஒரு பெரிய பேச்சா இன்ஃப்ளூயன்சர்ஸ் நெறைய பேர் அதுக்கு வந்து ரியாக்ட் பண்ணி நெறைய விஷயங்கள் பேசியிருந்தாங்க. அதுக்கப்புறமா போக போக கொஞ்ச நாள்ல ஒரு வாரம் 2 வாரத்துல இதுல முடிச்சுருவாங்க இந்த விஷயத்த அப்படின்னு நெனச்சா, லைக் இப்ப என்னடான்னா டிஎம்கே சார்பாக ரோட்ல உட்கார்ந்து பெரிய ஒரு போராட்டம் நடக்கிற அளவுக்கு ஒரு பெரிய விஷயமா இப்ப செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். இப்போ கில்லி ஷரத் அவர்கள் செஞ்சது கரெக்ட்டா தப்பா அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு வரல. அதே சமயத்துல அவர் செஞ்சது முழுக்க முழுக்க சரி அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ள வரல. அதே சமயத்துல என்னன்னா நம்ம வந்து அந்த இடத்துல இல்ல. ஐபிஎல் மேட்ச் நடக்கக்கூடிய அந்த ஒரு இடத்துல நம்ம இல்ல அப்படின்றதால நம்மளால கான்ஃபிடென்ட்டா சொல்ல முடியாது. அது வந்து போதை பொருள் தானா? இல்ல மாத்திரை தானா? தான் குழந்தைக்கு எடுத்துட்டு வந்த மாத்திரை தானா? அப்படின்லாம் சொல்ல முடியாது. பட் இருந்தாலும் நம்மளோட ஒரு காமன் சென்ஸ்ன்னு நமக்கு இருக்கும்ல. அத வச்சு ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்லலாம். அதுக்கு முன்னாடி டிஎம்கேவோட போராட்டத்த பத்தி ஒரு சில விஷயங்கள் பேசிடலாம். இப்போ உட்கார்ந்து டிஎம்கே சார்பா வந்து பெரிய போராட்டம் பண்றாங்க. லைக் இப்படி ஒரு அமைச்சர் எதுக்கு? இப்படி ஒரு ஆட்சி எதுக்கு? அப்படின்ற மாரியான நெறைய விஷயங்கள் செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ டிஎம்கேவ பார்த்து ஒரு சில கேள்விகள் எனக்கு பெர்சனலா கேட்கணும் அப்படின்னு தான் தோணுது. லைக் ஃபர்ஸ்ட் திங் வந்து ஒரு 2, 3 வாரத்துக்கு முன்னாடி டிவிகே ஆட்சியில இருக்கும்போதே 3 வயசு குழந்தைய கற்பழிச்சு சாவடிச்சாங்க. அதுக்கு முன்னாடி வந்து கோயம்புத்தூர்ல ஒரு சின்ன குழந்தைய சாவடிச்சாங்க. இந்த மாரியான ஒரு சில விஷயங்கள்லாம் நடந்துச்சு. அப்போ டிஎம்கேவை சேர்ந்த யாருமே, அதாவது ஜூலி அக்காவா இருக்கட்டும், சேகர் பாபு அவர்களா இருக்கட்டும், மற்றும் பிரியா அவர்களா இருக்கட்டும், மேயர் பிரியா அவர்களா இருக்கட்டும், இவங்க எல்லாம் எங்க போனாங்க? பேசுனாங்க. அத பத்தி ஒரு சில விஷயங்கள் மீடியால பேசுனாங்களே தவிர்த்து, இந்த மாரி யாருமே ரோட்ல உட்கார்ந்து போராட்டம் பண்ணலையே! அப்போலாம் போராட்டம் பண்ணாதவங்க, இந்த ஒரு விஷயத்துக்கு இவங்க ஏன் போராட்டம் பண்ணணும்? ஏன்னா போதைன்றது வந்து ஒரு தவறான ஒரு விஷயம் தான். இப்ப நான் வந்து ஒரு போதைப் பொருளை எடுத்துக்கிறேன் அப்படின்னு வையுங்களேன், லைக் நானா அழிஞ்சுப்பேன். லைக் நான் வந்து அழிஞ்சிருவேன். நான் வந்து எனக்கு தான் அது அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு வையுங்களேன். பட் சொசைட்டில நடக்கக்கூடிய ஒரு விஷயம், கரண்ட்டா நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த ஒரு விஷயம் இந்த போதை இந்த சரத் அவர்கள் யூஸ் பண்ணது 2 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயம். பட் இப்போ வந்து கரண்ட்டா நடந்துட்டு இருக்கக்கூடிய விஷயத்துக்கு ஏன் வாய்ஸ் அவுட் குடுக்கல? முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்ணா யூனிவர்சிட்டி அந்த சார் யாருங்க சார்? எங்க போனாரு? எதுக்கு அந்த சார அந்த மாரி ஒரு கோழி வந்து அடகாக்கும்ல தான் முட்டைய, அந்த மாரி ஏன் அடகாத்தீங்க? அப்படின்ற மாரியான பல கேள்விகள் எனக்குள்ள வருது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். லைக் இந்த ஒரு விஷயத்துக்கு அமைச்சர் வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி அப்படி செஞ்சுட்டாரு அப்படின்னு இப்போ உட்கார்ந்து குரல் குடுக்குறாங்க. லைக் டிஎம்கே ஆளுங்கட்சியில இருக்கும்போதே அண்ணா யூனிவர்சிட்டியில நடக்காத ஒரு விஷயமா ஸ்டூடெண்ட்ஸ் எந்த மாதிரியான போராட்டத்துல எல்லாம் ஈடுபட்டாங்க, அப்போல்லாம் டிஎம்கேவை சேர்ந்த இவங்க எல்லாம் எங்க போனாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு சில விஷயங்கள்லாம் வந்துச்சு. சரி, ஓகே, அதை பத்தி பேசலாம். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சரத் அவர்கள் ஃபர்ஸ்ட் அந்த வீடியோவை பார்த்துருவோம். இந்த ஐபிஎல் மேட்ச் நடக்கும்போது அந்த வீடியோவை பார்த்துருவோம். ஓகே. ஸோ அந்த வீடியோ பார்க்கும்போது தெள்ளன் தெளிவா தெரியுது. அது ஒண்ணும் மறைச்சிட்டு செஞ்ச மாரி தெரியல. ஓப்பன் பிளேஸ்ல, லைக் ஓப்பன் ஸ்டேடியம்ல, ஸ்டாண்ட்ல சுத்தி அத்தன மக்கள் இருக்காங்க. எல்லார் முன்னாடி தான் அந்த ஒரு விஷயம் செஞ்ச மாரி இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் காமன் சென்ஸா ஒரு சில விஷயங்கள் நம்ம யோசிச்சுருவோம். லைக் வந்து அவ்ளோ பெரிய ஈவென்ட் நடக்குது. இன்டர்நேஷனல் பிளேயர்ஸ்லேருந்து எல்லாருமே ஐபிஎல்ல வந்து விளையாடுறாங்க. அவ்ளோ போலீஸ் புரொடெக்ஷன் இருக்கும். அத்தன பேரு எல்லா ஸ்டாண்ட்ஸ்லயுமே அவ்ளோ மக்கள் இருப்பாங்க. அந்த எல்லா ஸ்டாண்ட்ஸ்லயுமே போலீஸார் இருப்பாங்க. அப்படின்றப்போ, அந்த இடத்துல அறிவு இருக்கிற யாராச்சு இந்த கொக்கைனை யூஸ் பண்ணுவாங்களா? அப்படின்ற ஒரு கேள்வி. இப்ப வந்து நான் உடனே வந்து ஷரத் அவர்களுக்கு சப்போர்ட் பண்றேன் அப்படின்ற மாரி நீங்க நினைக்கலாம். சப்போர்ட்டிவா கேட்கல. ஜஸ்ட் ஒரு காமன் சென்ஸா யோசிச்சு கேட்கிறேன். அந்த இடத்துல கொக்கைன ஒருத்தரால யூஸ் பண்ண முடியுமா? முடியாதா? சப்போஸ் யூஸ் பண்ணா அவரோட லைஃப் என்ன ஆகும்? லைஃப விடுங்க, நான் ஹெல்த் வைஸ் சொல்லல. அந்த இடத்துல மாட்டிக்கிட்டாருன்னா அவரோட லைஃப் என்ன ஆகும்? போலீஸார் கண்ல பட்டுட்டாருன்னா என்ன ஆகும்? அண்ட் மெயின் திங், இப்போ யாராச்சும் கொக்கைன் யூஸ் பண்ணாங்க அப்படின்னு வைங்களேன், அவங்க இந்த மாரி தான் வெட்ட வெளிய எல்லார் முன்னாடியே உட்காந்துக்கிட்டு, பக்கத்துல ஒரு பெண்மணிய உட்காந்துக்கிட்டு, ஃபேமிலியா பார்க்க வந்த இடத்துல அங்க உட்கார்ந்து அந்த மாரிலாம் கொக்கைன் யூஸ் பண்ணுவாங்களா? லைக் அந்த ஒரு பழக்கம் இருக்கக்கூடிய ஒரு நபரு, லைக் ரொம்ப அந்த போதைப் பொருள்லயே வந்து ஈடுபட்டு மூழ்கி போன ஒரு நபர் கூட, அந்த மாரியான ஒரு இடத்துல அவ்ளோ போதை வெறி பிடித்த நபர் கூட அந்த இடத்துல பண்ண மாட்டாங்க. பாத்ரூம்ல தான் பண்ணுவாங்க. ஸோ இதுவே ஒரு காமன் சென்ஸ். என்ன பொறுத்தவரைக்கும் நான் நெனைக்கிறேன். ஸோ எனக்குமே எக்ஸாக்ட்டா என்ன நடந்துச்சுன்னு தெரியல. பட் அவர் தரப்புல இருந்து என்ன சொல்றாரு, சரத் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, அது குழந்தையோட மாத்திரை. லைக் குழந்தையால மாத்திரை முழுங்க முடியாது. அது குழந்தையோட மாத்திரை அப்படின்ற மாரி சொல்றாப்புல. இதுக்காக வந்து இன்ஃப்ளூயன்சர்ஸ், டாக்டர்ஸ் இன்ஃப்ளூயன்சர்ஸ் ஒரு சில பேர் வந்து
ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கை குழந்தைக்கு, சின்ன குழந்தைக்கு மாத்திரையே எழுதி குடுக்க மாட்டாங்க. ஸோ, அதனால சரத் அவர்கள் சொல்றது வந்து தவறு அப்படின்ற மாரி சொன்னாங்க. ஸோ, அது ஒரு பக்கம் இருக்கட்டுமே. ஸோ, என்ன பொறுத்தவரைக்கும் இது 2 விஷயமே வந்து கரெக்ட் இல்ல அப்படின்னு தான் சொல்லுவேன். அதாவது அது கொக்கைனா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் சுத்தமா இல்ல அப்படின்னு நெனைக்கிறேன். அதே சமயத்தில அது வந்து குழந்தையோட மாத்திரையா அது இருக்கிறதுக்கான வாய்ப்புகளுமே ரொம்ப ரொம்ப கம்மி அப்படின்ற மாரி தான் நெனைக்கிறேன். அந்த வீடியோல இருக்கிற மாரி வெறும் அந்த டெபிட் கார்ட மட்டும் வச்சு அத கிரஷ் பண்ண முடியுமா? அப்படின்ற ஒரு விஷயம் நெறைய பேர் ட்ரை பண்ணியிருப்பாங்க. நானுமே ட்ரை பண்ணி பார்த்தேன். லைக் அந்த வீடியோவ கூட அட்டாச் பண்றேன் பாருங்க. டம்மி டெபிட் கார்டு. ஃபர்ஸ்ட் இது முடியுதா அப்படின்றத பார்ப்போம். கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. வீடியோவ பார்த்திருப்பீங்க. வெறும் டெபிட் கார்ட வச்சு மட்டும் அந்த மாரி கிரஷ் பண்ண முடியல. என்ன பொறுத்தவரைக்கும் கில்லி ஷரத் அவர்கள் வந்து விளையாட்டுக்கு லைக் நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸா, கேங்கா இருக்கும்போது இந்த படத்தெல்லாம் பார்த்து ஒரு சில விஷயங்கள்லாம் இன்ஸ்பயர் ஆகி, ஓகே நம்மளும் ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி சீன் போடுறோம். அந்த மாரி ஏதாச்சும் ஒண்ணு பண்றோம் அப்படின்ற மாரி பேசிக்கா நம்ம எல்லாருமே நம்ம வாழ்க்கையில பண்ணியிருப்போம். அந்த மாரி ஷரத் அவர்கள் செஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குமோ அப்படின்ற மாரி எனக்கு தோணுது. அட் லாஸ்ட் நம்ம அந்த இடத்துல இல்ல. நம்ம என்ன பண்ண முடியும்? நம்மளால அந்த ஒரு விஷயத்த வந்து ஜட்ஜ் தான் பண்ண முடியுமே தவிர்த்து, இதுதான் நடந்துச்சு, அதுதான் நடந்துச்சு அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்ல முடியாது. அதே சமயத்துல சரத் அவர்கள் வந்து கிரஷ் பண்ற மாரியான வீடியோ தானே பார்த்தீங்க. அவர் வந்து இந்த மூக்குல உரியிற மாரி, இல்ல வாயில வைக்கிற மாரியான வீடியோ யாராச்சும் பார்த்தீங்களா? பார்க்கல. அப்படின்னு இருக்கும்போது, அவரு வந்து போதைப் பொருள தான் யூஸ் பண்றாரு. அது வந்து கொக்கைன் தான் அப்படின்ற மாரி எல்லாருமே எப்படி கான்ஃபிடென்ட்டா சொல்றீங்க. இப்ப என்னால கான்ஃபிடென்ட்டா சொல்ல முடியாது. அது வந்து போதைப் பொருள் அப்படின்னும் சொல்ல முடியாது. அது வந்து குழந்தையோட மாத்திரை அப்படின்னும் சொல்ல முடியாது. அதே சமயத்துல அவர் வந்து சும்மா சீனுக்கு பண்ணாரு அப்படின்ற ஒரு விஷயத்த கூட கான்ஃபிடென்ட்டா என்னால எதுவுமே சொல்ல முடியாது. அப்படி இருக்கும்போது ரோட்ல உட்கார்ந்து எல்லாருமே போராட்டம் பண்ற அளவுக்கு அது என்ன அவ்வளோ பெரிய விஷயமா வந்து ஆக்கிட்டீங்க அப்படின்ற ஒரு விஷயத்த எடுத்துக்கலாம். அண்ட் மெயின் திங் இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து வச்சே ஆகணும் சரத் அவர்கள். இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா, மீடியா பெர்சன்ஸ் லைக் அவங்க, இவங்க டிஎம்கே கட்சி, ஏடிஎம்கே கட்சி யாரும் வேணாம். லைக் ஜெனியூனா இருக்கக்கூடிய ஒரு சில மீடியா ரிப்போர்ட்டர்ஸ், ஒரு சில மீடியா நண்பர்கள் அவங்கள கூட்டிட்டு ஹாஸ்பிட்டல்ல லைவா உட்காந்து பிளட் டெஸ்ட் எடுக்கலாம். லைக் வந்து இந்த மாதிரியான கொக்கைன், இந்த மாதிரியான போதைப் பொருட்கள்லாம் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு நபரால ஈஸியா திருந்த முடியாது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். லைக் 2 வருஷத்துக்கு முன்னாடி யூஸ் பண்ணியிருந்தாலுமே, அந்த 2 வருஷத்துக்குள்ள அவரு திருந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. அப்படியே திருந்தி இருந்தாலுமே அது ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா, போதையில அடிமையா இருந்தக்கூடிய ஒரு நபர் அதுக்கப்புறமா ஒரு நல்ல நிலைமையில இருக்காரு, ஒரு நல்ல போஸ்டிங்ல இருக்காருன்னா, அவருக்கு தெரியும். அந்த போதை வந்து ஒரு மனுஷன வந்து எந்த அளவுக்கு கெடுக்கும் அப்படின்ட்டு அவருக்கு தெரியும். ஸோ வந்து அது ஒரு பாசிட்டிவ் விஷயம் தான். ஏன்னா, ஒரு கெட்ட விஷயத்துல ஒரு தீய விஷயத்துல இருந்து நம்ம தப்பிச்சு வந்துட்டோம். அது எவ்வளோ பெரிய நரகமா இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியும். பட் ஒரு வேள சரி ஓகே அவர் வந்து மாறல. லைக் அந்த போதை விஷயத்துல இருந்து திருந்தல அப்படின்னு வச்சுக்கோங்களேன். 2 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த லைக் 2 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு பழக்கம் வந்து இப்ப கூட இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படின்றப்போ ஏன் பிளட் டெஸ்ட் எடுத்து அவர் வந்து எல்லார் முன்னாடியும் காட்டிட்டாரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். லைக் டிஎம்கே, ஏடிஎம்கே, பிஜேபி எல்லாரோட வாயும் மூடியெல்லாம் ஒரு பெரிய முற்றுப்புள்ளி இந்த ஒரு பிரச்சனைக்கு வச்சிடலாம். அவர் வந்து அதுக்கான ஒரு ரிப்ளை வீடியோ குடுத்தாப்புல, "இதுக்கு அப்பலாம் கிடையாது. நம்புங்க. ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு." அப்படின்ற மாரிலாம் ரிப்ளை வீடியோ குடுத்தாப்புல. டிஎம்கேலாம் இந்த பக்கம் வந்து போராட்டம் பண்ற அளவுக்கு இந்த இஷ்யூவ வந்து பெருசாக்குறாங்க. இவங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கு, லைக் நம்மள பத்தின ஒரு நெகட்டிவிட்டி வருது அப்படின்றப்போ, நம்ம ஏன் சிம்பிளா ஒரு பிளட் டெஸ்ட் வந்து எடுத்து, இதுதான் என் ரிப்போர்ட் அப்படின்ட்டு மீடியா நபர்கள் முன்னாடி காட்டிடக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எனக்கு தோணுச்சு. லைக் இந்த மாரி வரக்கூடிய நாட்கள்ல அவர் செஞ்சாருன்னா நல்லாருக்கும் அப்படின்னு நான் நெனைக்கிறேன். ஸோ இந்த ஒரு பிரச்சனை, இந்த மாரியான விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. இதுக்கு வந்து இந்த மாரியான ஒரு முற்றுப்புள்ளி வைக்கலாம் அப்படின்னு நான் நெனைக்கிறேன். அண்ட் ஜூலி அக்காவ பத்தி பேசியாகணும். அவங்க பேசக்கூடிய அவங்க அந்த போராட்டத்துல பேசின ஒரு விஷயத்த காட்டுறேன். ஃபர்ஸ்ட் அத பாருங்க. ஓகே. ஜூலியக்கா வந்து வெறி குண்டு லைக் ஒரு "அக்கினி சிறகே" அப்படின்ற மாரி உட்காந்து பெரிய போராட்டத்தில ஈடுபட்டு மாஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஜூலியக்காவ சுத்தி இருக்கக்கூடிய ஒரு சில நெகட்டிவிட்டி லைக் நமக்கு அந்த ஒரு விஷயமும் தெரியாது. பட் பெரிய பெரிய மீடியா சேனல்ஸ், பெரிய பெரிய நியூஸ் சேனல் எல்லா இடத்துலயும் பேசக்கூடிய ஒரு விஷயத்த பத்தி நம்ம பேசுவோமா? அதாவது கிட்னி திருட்டு.
கிட்னி ஸ்கேம்ல வந்து ஜூலியா அக்கா அவர்கள் வந்து ஈடுபட்டிருக்காங்க அப்படின்ற மாரியான நெறைய விமர்சனங்கள், நெறைய விஷயங்கள் வந்து பல இடத்துல பேசப்பட்டுட்டு வருது. லைக் ஜூலியா அக்கா வந்து இந்த மாரி உட்கார்ந்து ஆக்ரோஷமா கத்துறதெல்லாம் பார்க்கும்போது, ஆரம்பத்துல இவங்களுக்கு வந்து லைக் சினிமாலருந்து ஒருத்தர் வந்து ஒரு அரசியல் தலைவரா வரதுக்கு வந்து இவங்களுக்கு பிடிக்கல போல. அதனால தான் இவங்க இந்த மாரி செய்றாங்க போல அப்படின்ற மாரி நெனச்சேன். பட் போற போக்க பார்த்தா கரெக்ட்டா டிவிகேவ மட்டும் இவங்க பாயிண்ட் பண்ணி, டிவிகேவ சேர்ந்த யாராச்சும் ஏதாச்சும் பண்ணிட மாட்டாங்களா? அதுக்கான ஒரு விமர்சனத்த நம்ம வச்சிட மாட்டோமா? அதாவது நெகட்டிவிட்டில ஒரு ஃபேம் வந்துராதா? அப்படின்ற மாரியான ஒரு சில விஷயங்கள் வந்து அவங்க வாலண்டியரா பண்ற மாரி தான் எனக்கு தோணுது. அதே சமயத்தில ஜூலியா அக்காவோட அந்த கிட்னி ஸ்கேம் லைக் வந்து ஏழை எளிய மக்கள் கிட்ட நம்ப வச்சு, பேச வச்சு, கிட்னிய வந்து எடுத்து அதுக்கு குடுக்க வேண்டிய காசுமே ஒழுங்கா குடுக்காம ஒரு பெரிய ஸ்கேம் பண்ணியிருக்கதா லைக் பெருசா பேசப்படுது. அதுவும் உண்மையான்னு தெரியல. சப்போஸ் அது உண்மையா இருந்தா லைக் இவ்ளோ பெரிய அவங்கள சுத்தி இவ்ளோ பெரிய நெகட்டிவிட்டி இருக்கும்போது, இந்த மாரியான இடங்கள்ல லைக் இந்த மாரியான ஒரு விஷயத்த வந்து இவங்க பேசுறது வந்து நல்லாவா இருக்கு? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கிட்ட இருக்கிற ஒரு பிரச்சனைய பார்ப்போம். அது ஒரு பிரச்சனையா, அது பிரச்சனை இல்ல அப்படின்ற மாரியாச்சும் நிரூபிப்போம் அப்படின்ற மாரியான ஒரு சில விஷயங்கள ஜூலியாவும் கொஞ்சம் பார்த்து பண்ணாங்கன்னா நல்லாருக்கும் அப்படின்னு நான் நெனைக்கிறேன். லைக் பேசலாம். லைக் அவங்க ஜூலியாக்கா வந்து விமர்சனம் வைக்கிறது வந்து தப்பு அப்படின்னு சொல்லல. எல்லாருக்குமே சுதந்திரம் இருக்கு. பட் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வை ஆல்வேஸ் டார்கெட்டிங் டிவிகே அப்படின்ற ஒரு கேள்வி தான் எனக்கு வருது. நம்ம வந்து ஒரு 2, 3 நாள் முன்னாடி வந்து டிவிகே வந்து செஞ்ச ஒரு சில விஷயங்கள் வந்து சரியில்ல. 2, 3 நாள்ல ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி வந்து டிவிகே செய்த விஜய் அவர்கள் வந்து வாய தொறக்க மாட்றாரு அப்படின்ற மாதிரியான ஒரு சில விஷயங்கள்லாம் சரியில்ல. அமைச்சர்கள் ஒரு சில பேர் வந்து கரெக்ட்டான ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்றாங்க. அப்படின்றதுக்காக அவங்களுக்கு அவங்கள பத்தி ஒரு சில மாரியான விமர்சனம் செஞ்சு வீடியோ போட்டோம். இப்ப வந்து டிஎம்கே செய்யக்கூடிய ஒரு சில விஷயங்கள் வந்து சரியில்ல அப்படின்ற மாரி தோணுது. இப்போ டிஎம்கேவ பத்தி ஒரு சில விஷயங்கள் விமர்சனம் வச்சுட்டு இருக்கோம் அப்படின்றப்போ, லைக் நமக்கு வந்து ஒரு காமன் மேனா லைக் இந்த ஜனநாயக நாடுல இருக்கக்கூடிய ஒரு மேனா, ஓட்டு போட்ட ஒரு உரிமையோட, ஒரு கடமையோட இந்த மாரி நம்ம விமர்சனம் செய்றோம். அப்படி இருக்கும்போது இவங்க ஏன் ஆல்வேஸ் டார்கெட்டிங் டிவிகே அப்படின்ற ஒரு விஷயம் தான் லைக் இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு தோணுது. அண்ட் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைக் டிஎம்கே வந்து கண்டிப்பா இந்த ஒரு விஷயத்த வந்து கண்டிச்சே ஆகணும் அப்படின்னு தான் இந்த வீடியோ மூலியமா ஒரு விஷயத்த நான் சொல்லிக்க விரும்புறேன். அதாவது ஜென்ஸி டிஎம்கே அப்படின்ற மாரியான ஒரு விஷயத்த வந்து ஆரம்பிச்சு பண்ணிட்டு இருக்காங்க. ஆரம்பத்துல ஓகே ஏதோ ஒண்ணு பண்றாங்க அப்படின்ற மாரி இருந்துச்சு. பட் போக பார்த்தா ரொம்ப கொச்சையா, முகம் சுளிக்கும் விதமா ஒரு சில விஷயங்கள், ஒரு சில வார்த்தைகள்லாம் அவங்க விடும்போது, பார்க்கறதுக்கு சுத்தமா நல்லா இல்ல அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். லைக் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தரோட அதாவது முதல்வர் விஜய் அவர்களோட குடும்பத்த பத்தி ஒரு மாரியா தாழ்த்தி பேசுறது, இழிவா பேசுறது, அது நல்லா இருக்கா? அது ஒரு பக்கம் இருந்தாலுமே, இப்போ அரசபையில நடக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள வந்து ஸ்பூஃப் பண்ற மாரி ஒரு விஷயத்த பண்ணியிருந்தாங்க. அதுல புசி ஆனந்த் அவர்கள் வந்து எங்கள இட்டுன்னு போற தலைவர இட்டுன்னு போறது தான் எங்களோட வேல. அதுதான் எங்க கடமை அப்படின்ற மாரியான ஒரு சில காமெடிய வச்சாங்க. காமெடின்ற பேர்ல வச்சாங்க. சரி ஓகே. அது கூட ஓகேப்பா விட்டுடலாம் அப்படின்னு இருக்கலாம். பட் இன்னொரு இடத்துல ஒரு தாய கலாய்ச்ச மாரி ஒரு சில விஷயம் பண்றாங்கல்ல. ஒரு பெண்மணி தன் குழந்தைய இப்படி வச்சுட்டு அரசபையில பேசுற மாரியான ஒரு சில விஷயங்கள வந்து அவங்க பண்ணது. அது ஒரு காமெடின்ற பேர்ல அவங்க பண்றாங்க. அத சுத்தி இருக்கிறவங்க சிரிக்கிறாங்க. அதுக்கு கீழ போய் கமெண்ட்ஸ்ல போயிட்டு, "ஏய் சூப்பர்" அப்படின்னு ஃபயர் விடுறாங்க. இதெல்லாம் நல்லாவா இருக்கு? லைக் கண்டிப்பா இதெல்லாம் வந்து மேலிடம் டிஎம்கேல இருக்கக்கூடிய மேலிடத்துக்கு இதெல்லாம் தெரியுமா? தெரியாதா? அப்படின்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு தெரிஞ்சிருக்கும். இன்னுமே தெரியாம ஏதாச்சும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்தா, இந்த மாரியான ஒரு சில செயல்கள வந்து அவங்க கண்டிச்சே தீரணும் அப்படின்னு தான் இந்த வீடியோ மூலியமா நான் சொல்லிக்க விரும்புறேன். லைக் ஒருத்தங்க வந்து தப்பே செஞ்சிருந்தாலுமே, அவங்க மேல வந்து நம்ம வந்து விமர்சனம்ன்ற ஒரு விஷயத்த செய்யலாம். விமர்சனம் செய்றதுக்கு எல்லாருக்குமே உரிமை இருக்கு. அதிலுமே அவங்க செய்றது வந்து நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூல தப்பு அப்படின்னு பட்டுச்சுன்னா, நம்ம விமர்சனம் செய்யலாம். விமர்சனம் செய்றது தப்பில்ல. பட் என்ன வார்த்தை சொல்லி, என்ன வார்த்தையால விமர்சனம் செய்றோம்? எப்படி விமர்சனம் செய்றோம்? முகம் சுளிக்கும் விதமா லைக் செஞ்ச தப்ப தாண்டி, செஞ்ச விஷயத்த தாண்டி குடும்பத்த பத்தி சம்மந்தமே இல்லாத விஷயங்கள பத்தி இழுத்து பேசுறது, ஒரு மாரியா பேசுற மாரியான ஒரு சில விஷயங்கள அவாய்ட் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கடைசியா ஒரே ஒரு விஷயம் மெயின் டாபிக்கா பேசக்கூடிய விஷயம் என்னன்னா, அதாவது ஷரத் அவர்கள். ஷரத் அவர்கள் வந்து வரக்கூடிய நாட்கள்ல இந்த விஷயம் வந்து பெருசாகாம தடுக்கிறதுக்கு வந்து மீடியா பெர்சன்ஸ் 4 பேர கூட்டிட்டு போயிட்டு லைக் ஹாஸ்பிட்டல்ல பிளட் டெஸ்ட் எடுத்து லைக் இந்த மாரியான ஒரு சில விஷயத்த வந்து ப்ரூவ் பண்ணாருன்னா நல்லாருக்கும். இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சாருன்னா நல்லாருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்களோ மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க. பாய்.